ரமேஷ், ஒரு ஒரு நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு பதிலாக எதிரணியை வந்தால் இதெல்லாம் ஆயிடும்னு அச்சப்படுத்தி மக்களை பயமுறுத்தி வாக்கு வாங்க வேண்டிய இடத்துக்கு தான் பிஜேபி இருக்குதா? நண்பர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் மிக தெளிவாக பிரதமருடைய பரப்புரையில் எவ்வளவு தூரம் நாங்கள் 10 ஆண்டுகளில் செய்திருக்கிறோம் என்று பேசிவிட்டு இப்போது எதிரணி குறித்து அவர் விமர்சனங்களை முன்வைக்கிறார். அந்த விமர்சனங்களில் என்ன நியாயம் இல்லை என்பதை நான் யாராவது சொல்வார்களா என்று பார்த்தேன். சார், பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ராகுல் காந்தி ஒரு தலைவரே கிடையாது என்று அங்கே இருக்கக்கூடிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறார். எந்த காலத்திலும் அவர் ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கவே முடியாது. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காங்கிரஸ் அபவுட் பினராயி விஜயன்? ஹைலி கரப்ட் கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் என்று சொல்லி இருப்பது கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிறது. திரு சுசீந்திரன் அண்மையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் விஜயன் அரசு ஊழல் மலிந்த அரசு என்று. அடுத்தது வருகிறேன், அதே கூட்டணியில இன்றைக்கு திகார் ஜெயிலிலே இருக்கக்கூடியவர்கள் கெஜ்ரிவால், அவரை ஊழல் பணத்தை எடுத்து டெல்லியிலே சம்பாதித்த ஊழல் பணத்தை கோவாவிலும் பஞ்சாபிலும் செலவிட்டவர் என்று சொன்னது அஜய் மக்கான் காங்கிரஸ் கட்சி. அதே போல சொன்னவர் ஜெயராம் ரமேஷ். இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளின் சங்கமம் என்பதை சொல்லுகிற வகையில பிரதமர் சொல்லுகிறார். அதே போல எத்தனை பேர் உங்களோட மத்தியில் பிரதமர் வேட்பாளர்கள் என்று ஒரு பிரதமர் வேட்பாளரையும் சொல்ல முடியல. ஆனா கற்பனை கோட்டை தேவையே இல்லையே சார். இல்ல, மம்தா பானர்ஜி கார்கே பெயரை முன்மொழிகிறார். அவர் பதட்டப்படுகிறார், கட்சியில நம்மள ஓரம் கட்டிடுவாங்களோன்னு பதட்டப்பட்டு. எனக்கு அந்த விருப்பமே இல்ல. ஒரு கூட்டணி உருவாகுது. முதல்ல இப்படி ஒரு கூட்டணியே வராதுன்னு சொன்னாங்க, ஆனா உருவாக்கி இருக்காங்க. எங்க உருவாக்குனாங்க? எப்படி இந்தியா கூட்டணி எப்படி ஒரு கூட்டணியே இருக்காதுன்னு சொன்னாங்க. எப்படி நேத்து வரை நீ ஒரு ஊழல் பேர் வழின்னு சொன்ன வரும் சார், இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல வர அஜித் பவார் சொல்றீங்களா? இல்ல, அஜித் பவார் இல்ல, அஜித் பவார் அவர் தான சொன்னாரு. மகாராஷ்டிரால அப்படி ஒரு கூட்டணி இருக்க முடியல. அதான் சார், மகாராஷ்டிரா சொன்னீங்க சார், அவங்கள வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டீங்களான்னு கேட்டீங்க. நீங்க எங்க வாஷிங் மிஷின்ல எடுத்தீங்க? இங்க செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி அங்க போட்டு எடுத்துட்டீங்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். கெஜ்ரிவால் கரப்ட்னு அவர் யாரை காட்டி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாரோ அந்த அண்ணா ஹசாரே சார், ஒரு நிமிஷம், கிராமத்துல உட்காந்துட்டு அவர் அரெஸ்ட் ஆன உடனே சொல்றாரு, படிச்சு சொன்ன இந்த மதுபான கொள்கையை மாத்தாத, நீ கெட்ட பேர் வாங்குவேன்னு சொன்ன, அந்த அதுக்குண்டான பலனை அனுபவிக்கிறார். ஊழலால நாடு மோசமான இடத்துக்கு போகுதுன்னு பதற்றப்பட்ட அக்கறை கொண்ட அண்ணா ஹசாரேவை 10 வருஷத்துக்கு பிறகு முதல் ஸ்டேட்மெண்ட் நான் கேள்விப்பட்டேன். 10 ஆண்டுகள் அவர் காணாம போனாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஊழல் பற்றி அக்கறை இருந்துச்சு. அதற்காக அவர் சொன்ன விமர்சனம் நியாயமற்றது. நான் சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு எதிரான பரப்புரை மேற்கொண்டவர். அப்புறம் எங்கன்னே தெரியல. வளர்ச்சி குறித்த அரசியலை தான் பிரதமர் பேசி இருக்கிறார். 10 ஆண்டு காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறோம். கொரோனாவை எதிர்கொண்டது முதல் பதவி காலம். இந்தியா தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியுமா என்ற கேள்விக்குறி இருந்த போது தடுப்பூசியை கண்டுபிடித்து உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இவர்கள் அந்த ஊசியை போட்டுக் கொள்வதை தயங்கியவர்கள் பிரதமர் போட்டுக் கொண்டாரா என்று பரிசீலிக்க உச்சநீதிமன்றத்தில் கோவிஷீல்டு என்ன சொல்லி இருக்குங்கிறதையும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். இல்ல, அதுல எவ்வளவு உயிரிழப்பு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு. நம்மை விட சிறிய நாடு, இங்க எவ்வளவு உயிரிழப்பு கம்பேரிட்டிவா பாருங்க. உயிரிழப்பை தாண்டி நீண்ட காலமாக உடல்ல என்ன பிரச்சனை வருங்கிற அச்சத்தை இன்னைக்கு கோவிஷீல்டு சொல்லியிருக்கு. நாம சொல்லல, நமக்கு அந்த அச்சத்தை உண்டாக்குறாங்க நீதிமன்றத்தில் சொல்லி. மருத்துவ நிபுணர்கள் இது ஒரு சேஃபான இதுன்னு சொல்லி தான் அதை செய்யப்பட்டது. அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. எதற்காக நான் சொல்றேன்னா, பிரதமர் பேசின ஸ்டேட்மெண்ட்ல எந்த தப்பும் கிடையாது. ஒருத்தர் இல்லாம சந்திக்க முடியாது, அவர் வர முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிற அந்த கருத்து இருக்கு பாருங்க. வந்த வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அந்த விபத்தை இந்த நாடு சந்திக்கவே சந்திக்காது. சர்வ நிச்சயமாக மூன்றாவது கடந்த கால வரலாறுகள்ல பல முறை வந்திருக்கு சார் கூட்டணி ஆட்சி. உங்களுக்கு தெரியாது கூட்டணி ஆட்சி வந்திருக்கு. எங்க இருந்து ஒரு நம்பர் சொல்லுங்க. ஏன் வரக்கூடாது? எங்களுக்கு இங்க இருந்து வரணும்னு சொல்லணும். எங்க இருந்து ஏன் வராது? நீங்க வராதுங்கிறது சொல்லுங்க, ஒரு கணக்கு சொல்லுங்க. ஏன் வராது? நீங்க ஒரு சிம்பிள் கணக்கு நீங்க சொல்லுங்க, நான் சமஸ்டார்ட் சொல்றேன். 303 மீண்டும் ரீடைன் பண்ணும் பிஜேபி. மரியாதைக்கு சமஸ் விரிவா எழுதி இருக்காரு. நீங்க சொல்லுங்க. வளர்ச்சி சார்ந்த நடவடிக்கைகளை மக்கள் பார்க்கிறார்கள். காஷ்மீர் முதல் குமரி வரை என்ற கட்டுரையில மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்காரு. மக்கள் பல பணிகள் நடந்திருப்பதை பார்க்கிறார்கள். அது ஒரு பக்கம். நான் இங்க இருந்து வரும் நான் சொல்றேன். இவர்களுக்கு தோன்றிய பதட்டம், அயோத்தியை பத்தி ஏன் இவங்க பதட்டப்பட்டாங்க? இவர்கள் சொல்லுகிறார்கள் பிரதமர் பேச்சு ஏதோ பதட்டம். ஒரு பதட்டமும் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் இஸ் ட்ரைங் டு எக்ஸ்போஸ் தி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலையன்ஸ் அகைன்ஸ்ட் ஹிம்.
அவ்வளவுதான். அதை நான் அப்படிதான் பார்க்கிறேன். இல்ல எங்க இருந்து அந்த இடம் வரும் நீங்க சொல்றது? அதுதான் சொல்றேன். வடக்கே பெரிய எழுச்சி உருவாகி இருக்கிறது. நீங்க வட மாநிலங்கள்ல அந்த செல்வாக்கு குறையவே இல்லை. ராமர் கோயில் அவ்வளவு பெரிய இமோஷனல் இஷ்யூவா இப்ப இருக்கா அப்படிங்கிற கேள்வி பிஜேபியில இருக்கிறதுனால தான் இப்ப அவரு இதெல்லாம் எழுப்புறாரு. இருக்கவே தானே சார் ராஜா பேசி இதை கூப்பிட்டு நிறுத்தி இருக்கிறாங்க. ஏன் பேச வேண்டியது தானே? சனாதன தர்மம் பேசினாரு, ராமரை பத்தி பேசினாரு, ராமர்ன்ற ஒரு கேரக்டரே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னாரு. பரப்புரையில சொல்ல வேண்டியதானே? இந்த ராமரை வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியதானே? வேற மாநிலத்தில் போய் பேசுறாரு சார். அது ஒரு பெரிய அளவுக்கான தேர்தல் பரப்புரையா வராதனால தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போக வேண்டிய இடம் வந்து சொல்ல வந்தது. சரி, இடங்கள் சொல்லுங்க. நீங்க ஒரு பட்டியல் சொல்றீங்க எப்படி என்டிஏ வரும் அல்லது இது வரவே வராது, இந்தியா கூட்டணிக்கு ஒரு விபத்து நடக்காது, ஏன் வராது? ஏன் சொன்னா இவங்க வந்து எதிர்பார்த்தார்கள் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இங்க அங்கெல்லாம் சத்தீஸ்கர் வரவே வராதுன்னாங்க சார். அப்புறம் இப்ப என்ன பண்றாங்க? இவங்க சொல்றாங்கல்ல ஹிந்துத்துவ அஜெண்டாவை பேசுறாங்கன்னு. இவங்க பண்றது என்ன? அப்பீஸ்மென்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைனாரிட்டி சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துகிற அரசியலை இவர்கள் தீவிரப்படுத்திய காரணமாகத்தான் பிரதமர் சொல்லுகிறார். அதையும் சொல்றாரு. இவங்க வந்தாங்கன்னா எஸ்சி எஸ்டில கை வச்சு மைனாரிட்டிக்கு ஒரு தனி கோட்டா. அது பேசலாம், நிறைய விவாதிச்சிருக்கிறோம். நீங்க சொல்றது உத்தரப்பிரதேசத்துக்கு யோகேந்திர யாதவ் என்ன சொன்னார்னு 2 நாள் முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. செஃபாலஜிஸ்ட் அங்க போயிட்டு உத்தரப்பிரதேசத்துல இப்போது நிலைமையில 70 வராதுங்க, 60 வந்தா பெரிய விஷயம், 50 வந்தா கூட ஆச்சரியப்பட மாட்டேன், இது பல பேருடைய கணிப்பு சார் அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி இன்னைக்கு சாணக்கியா போன முறை சரியா கணிச்சாங்க வடநாட்டில் இருக்கக்கூடிய ஊடகம். அவங்க மகாராஷ்டிராவில் பார்த்துட்டு சொல்றாங்க, அங்க எடுக்கிற சாம்பிள்ல அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்குது. பீடு தொகுதியிலேயே கூட அங்க வந்து பங்கஜ முண்டே போட்டிடுறாங்க. அவங்களே போட்டி அங்க தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்றாங்க. மகாராஷ்டிரா ரொம்ப டஃபா மாறுதுன்றாங்க. எப்படி அப்புறம் எண்ணிக்கை வரும்? நீங்கள் கூறியது போல நானும் பார்த்தாதாஸோட ட்வீட் நீங்க பார்த்திருப்பீங்க. வடபுல ஊடகவியலாளர் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசும்போது நம்பர்ஸ் மே ரெடியூஸ் பட் என்டிஏ அந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இந்திய அலையன்ஸ், இட் cannot touch, அது கிட்ட கூட போக முடியாதுன்றாங்க. மெஜாரிட்டி 400ல இருந்து எவ்வளவு இறங்குது அது சொல்லுங்களேன். நம்பர்ஸ் மே ரெடியூஸ்ங்கற இடத்துல வந்து சார் பிஜேபி போன முறை வாங்கின நம்பரை வாங்காம இருக்கலாம். ஆனால் highly possibilities only for NDA to form the government. அப்ப என் क्वेश्चन என்ன வருதுன்னா, பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருமா அல்ல சிம்பிள் மெஜாரிட்டில வருமா? அங்கதானே பிரச்சனை இருக்கு. அது வராதுங்கிறதா இப்ப சொல்லக்கூடியது. இல்ல பிஜேபி தனித்த முறையில் ஆட்சி பிடிக்க முடியாது, கூட்டணியா தான் வர முடியுங்கிற இடத்துக்கே வர்றாங்க. நான் கூட்டணியாகவே வரும்னு இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த நிலை கூட இந்திய கூட்டணிக்கு வரவே வராது என்கிறேன். ஓகே, அந்த நிலையே வராது. இதற்கு காரணம் நீங்க பாருங்க. ஆனா வந்தா 5 பிரதமர் மோடி தான் சொல்றாரு. நாட்டினுடைய அபாய நிலை என்ன, ஏதாவது நிலையற்ற ஆட்சி தன்மை வரும். இது சார், இது ஒண்ணு சொல்றேன் சார், this is not new first of all. இதற்கு முன்பும் இந்த கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கின்றன. கூட்டணி ஆட்சிகளால் நேர்ந்த அவலங்கள் நடந்தபோது விபி சிங், சந்திரசேகர், குஜரால், தேவகவுடா என்று மாறி மாறி குறுகிய காலத்தில் 6 பிரதமர்கள் 5 பிரதமர்கள் வந்தபோது இதே கருத்து அதை தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல்களில் பேசப்பட்டிருக்கிறது. 2004 இருந்து 14 வரைக்கும் 10 ஆண்டுகள் பிரதமர் மன்மோகன் சிங் கூட்டணி ஆட்சி உங்களுக்கு நினைவு இல்ல? நினைவுபடுத்துகிறீர்கள். அதிலே முதல் ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவு அந்த ஆட்சிக்கு தேவைப்பட்ட போது மந்திரி சபை அமைப்பதற்கு 1 வார காலம் ஆனதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எல்லாமே இருக்கு. திமுக இந்த இலாக்காவை கொடுத்தால் தான் ஆட்சிக்கு ஆதரவு. கூட்டணி ஆட்சியில எல்லா விஷயங்களும் இருக்கும். கூட்டணியாக இருக்கக்கூடியதுலயே இருக்கத்தான் செய்யும். நான் வரேன் சமஸ்